ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படிதலின் வழியாய் அதை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிதலின் படியே நாம் ஒவ்வொரு காரியங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்தரிக்க முடியும். இன்றைக்கு தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களிலே உலகம் இந்த தேவனுடைய பயபக்தியை, people are losing godliness because we are living in a very difficult world. வார்த்தைகளினாலே சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த உலகம் விசுவாசிகளை நெருக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம எந்த மட்டும் தேவனுக்கு பயப்படுகிறோம், how much you love the Lord, how much you fear him, உடைய வார்த்தைக்கு எந்த மட்டும் நாம் கீழ்ப்படிகளாய் இருக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் நமக்கு ஞானமும் அந்த அறிவும் நமக்கு வரும். தேவனுடைய ஞானம் இல்லாதபடி இந்த உலகத்துல வாழ முடியாது. கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் இருந்தாதான் இந்த உலகத்துல நாம் மிக ஜாக்கிரதையாய் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நம் பயபக்தியோட வாழ முடியும். தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போன்று இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த மட்டும் தேவனுக்கு பயப்படுகிறீர்கள், அங்கதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல், அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த கீழ்ப்படிதலில் தான் பின்னாடி எல்லாமே தேவன் அதோடு இணைத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியல, நம்ம பயந்தாதான், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படி முடியும். கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆசீர்வாதங்கள் கிடைக்காது, காலங்கள் கடந்து போகும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுக்கு பயப்படுவோம், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அந்த ஞானத்தை, ஜீவ விருட்சத்தை நாம் கண்டு கொண்டு பாக்கியம் பெற்று ஒரு வாழ்க்கை வாழ ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் தீமையை விட்டு விலகி, பாவங்களை விட்டு விலகி, உடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய வசனத்தை நேசித்து வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள, உமக்கு பயந்து வாழ, பாவங்களையும் அசுத்தங்களையும் உலக காரியங்களை வெறுத்து உம்மை நேசித்து வாழ கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே விசேஷித்த கிருபை தாங்கட்டும். உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.